அம்மா, அந்த துளசி ஏதோ தந்திரம் பண்ணி சுபத்ரா பலராமர் பூஜையில அவளோட அம்மாவை உட்கார வச்சால, அதே தந்திரத்தை நாமளும் கையில் எடுப்போமா? நாம என்னடி, அத நானே பண்ணுவேன். எந்த கோவில்ல வச்சு என்ன அவமானப்படுத்தினாலும் அதே கோவில்ல வச்சு அவளுக்கு பதிலடி கொடுப்பேன். நேரம் வரட்டும். அம்மா, இதை என்கிட்ட விட்டுடுங்க, நான் பாத்துக்கிறேன். அவ என் கண்ணிலேயே விரல விட்டு ஆட்டுறா, நீ என்னடி பண்ணுவ? செய்வேம்மா. யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமலையா போகும்? ஏண்டி, நேரடியாவே பேச மாட்டியா? அவன் என்னடானா குரல் சொல்லி அட்வைஸ் பண்றான், நீ என்னடானா பழமொழி சொல்லி கடுப்பேத்துற. துளசிய நான் பாத்துக்கிறேம்மா. இனிமே உங்க விஷயத்துல தலையிடாத மாதிரி நான் பண்றேன். இதை என்கிட்ட விட்டுருங்க. என்னமோ பண்ணு, ஆனா பேரை மட்டும் கெடுத்துறாத. கெடாதுமா. சரி சரி, நான் மேல இருக்கேன், எனக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. பைரவி, 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 வா, வாங்கோ. இந்த பஞ்செல்லாம் உனக்குதான். பைரவி, 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 வாங்கிக்கோ, வாங்கிக்கோ பைரவி. எல்லாம் உனக்குதான், வந்து வாங்கிக்கோ. என்னம்மா, மறுபடியும் பாக்ஸிங் பிராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டியா? ஆமாப்பா, இப்படி குத்தி பிராக்டிஸ் பண்ணாதான் ஸ்ட்ரென்த் வரும். சரிம்மா, பிராக்டிஸ் பண்ணு. அதுக்கு எதுக்கு பைரவி பைரவின்னு அத்தை பேரை சொல்லிட்டு இருக்க? என்னோட டார்கெட்டே அவங்கதான். கோயிலுக்கு வந்தா சாமி கும்பிட்டுட்டு போக வேண்டியதானே? அது எதுக்கு அம்மாவுக்கு அட்வைஸ் பண்றாங்க? அம்மா என்ன சின்ன குழந்தையா? பைரவிய பார்த்தாலே அம்மா பயப்படுறாங்கப்பா. நானும் பயப்படணும்னு ஆசைப்படுறாங்க. அது என்கிட்ட நடக்காது. இதுல குத்துற ஒவ்வொரு குத்தும் அவங்கள நினைச்சுதான் நான் குத்துறேன். பெரியவங்கன்னா அப்படிதான் பேசுவாங்க. அதை நீ தப்பா எடுத்துக்க கூடாது. சிவகாமி, அம்மா, சிவகாமி, சிவகாமி, ஆஃப் பண்ணுமா, எடுத்து வை. என்னாச்சு சிவகாமி? அம்மா, தலை சுத்துது. என்னம்மா, நெஞ்சு வலிக்குதா? தலை சுத்துது. துளசி, நீ போய் மாத்திரை எடுத்துட்டு வா போ. சரிப்பா. சிவகாமி, வா, ஹால்ல உட்காரலாம் வா. என்ன சிவகாமி, ஏன் நீ இங்க வந்த? அப்பா, இந்தாங்கப்பா. கொடு. சிவகாமி, இத போட்டுக்கோ. இந்தாங்கம்மா. சிவகாமி, உனக்கு முடியலன்னா சொல்லுமா, ஹாஸ்பிட்டல் போலாம். எனக்கு ஒண்ணும் இல்லைங்க, லேசா தலை சுத்துற மாதிரி இருந்தது. சமாளிக்கிறதுக்குள்ள பாத்திரம் கை நழுவிடுச்சு. ஏமா, நான் தான் வந்து சமைக்கிறேன்னு சொன்னேன்ல, எதுக்கு அவசரப்பட்ட? ஏன் சிவகாமி, முடியலன்னா சொல்லிருக்கலாம்ல, எதுக்காக உடம்ப வருத்திக்கிற? அப்பா, காலையில மாத்திரை போட்டாங்களான்னு கேளுங்கப்பா. மறந்துட்டேங்க. இப்படிதான்ப்பா, எப்ப பாரு அந்த பைரவிய நினைச்சு மாத்திரைய மறந்துடுறாங்க. சரி, என்கிட்ட சமையல் பொறுப்பை கொடுங்கன்னு சொன்னா அதுவும் மாட்டேங்கிறாங்க. சரியான பயந்தாங்கோலி. ஏமா இப்படி இருக்க? சினிமாவுல காட்டுற பிளாஷ்பேக் மாதிரி பழசு எல்லாம் திரும்ப திரும்ப நினைச்சு உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்கிறமா. நீ இப்படி வீக்கா இருக்கிறதுனாலதான்
பைரவி கூட உன்னை பயமுறுத்தி பாக்குறா. பாவம் சிவகாமி, என்னம்மா பண்றது? சின்ன வயசுல இருந்து இப்படி பயந்தே பழகிட்டா. இதுதான்ப்பா தப்பு. பொண்ணுங்கன்னா எப்பவும் துணிச்சலா இருக்கணும். என்ன பாருங்க, டெய்லி பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணி உடம்பையும் மனசையும் ஃபிட்டா வச்சிருக்கேன். அம்மாவையும் டெய்லி ஜிம்முக்கு வர சொல்லுங்கப்பா. இந்த வயசுல எப்படிமா? அப்பா, ஜிம்முக்கு எல்லாம் வயசு ஒரு பிரச்சனையே இல்ல, நம்பிக்கை தான் வேணும். ஆமாண்டி, நானும் உன்ன மாதிரி ஆயிடுறேன். உன்ன மாதிரியே பண்றேன். வீடு விளங்கிடும். நான் என்னம்மா பண்ண? பொண்ணால தாண்டி எனக்கு இப்படியெல்லாம் ஆகுது. கொஞ்சம் கூட யோசிக்காம எல்லாரையும் எதிர்த்து பேச வேண்டியது. உன்னோட வாயால தான் இப்படியெல்லாம் ஆகுது. ஓ, உன் அண்ணி மட்டும் வாய் வச்சுட்டு சும்மா இருக்காங்களா? அவங்க பேசுறப்போ அமைதியா இருக்கல்ல? அவங்க என்ன வேணாலும் பேசிட்டோண்டி. நீ வாழ வேண்டியவ. இன்னும் கல்யாணம் கூட ஆகல. அதுக்காக அவங்க என்ன பண்ணாலும் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? என்னாலலாம் அப்படி இருக்க முடியாது. உன்னோட அண்ணிங்கிறதால நீ வேணா அட்ஜஸ்ட் பண்ணி போலாம். நான்லாம் வம்பு சண்டைக்கு போகவும் மாட்டேன், வந்த சண்டையை விடவும் மாட்டேன். இப்படியே அடங்காம பேசிட்டே இரு. உங்க 2 பேர் சண்டையில நான் தான் மாட்டிட்டு முழிக்கிறேன். இப்படியே பேசி பேசி என்ன ஒரேடியா கொன்னுடு. சிவகாமி, அம்மா, நான் பேசினது தப்புன்னா சாரிம்மா. அதுக்காக கொன்னுடுன்னு சொல்லுவியா? அதுக்காக வேணா பிறந்த? துளசி விடுமா. அம்மா எப்பவும் என்னதான்ப்பா குறை சொல்றாங்க? சின்ன வயசுல இருந்து பாக்குற எல்லாத்துக்கும் நான் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அவங்க என்ன பண்ணாலும் நான் பொறுத்துக்கணும். என்ன அடிமை மாதிரி வளர்க்கறாங்கப்பா. நானும் விஸ்வாவும் ஒரே குடும்பத்துல ஒரே நாள்ல தான் பிறந்தோம். அவன் பையங்கிறதுனால என்ன பண்ணாலும் தப்பு இல்ல, நான் பொண்ணுங்கிறதால என்ன பண்ணாலும் தப்பு. அவன் ஆம்பளை புள்ளங்கிறதுனால சுதந்திரமா இருக்கான், சந்தோஷமா இருக்கான். எங்க வேணாலும் போவான், என்ன வேணாலும் பேசுவான். ஆனா எனக்கு மட்டும் ஏகப்பட்ட கண்டிஷன். திட்டுனா பொறுத்துக்கணும், அடிச்சா வாங்கிக்கணும், அவமானப்பட்டாலும் அமைதியா இருக்கணும். என்னை ஏன்பா பொண்ணா பெத்தீங்க? துளசி, ஏமா இப்படியெல்லாம் பேசுற? நாங்க என்னைக்குமே உன்னை வித்தியாசமா நினைக்கலாமா? துளசி, இத பாரு, இப்படியெல்லாம் பேசாத. அம்மா உனக்கு எல்லா சுதந்திரமும் கொடுத்திருக்கேன்ல. சும்மா கதை விடாத. ஒன்னா பிறந்திருந்தாலும் விஸ்வாவும் நானும் ஒன்னே இல்ல. அவனுக்கு கிடைச்ச எல்லாமே எனக்கு கிடைக்காது. துணிச்சலா இரு, தைரியமா இருன்னு எல்லாமே சொல்லி கொடுப்பீங்க. ஆனா ஆனா பொண்ணான் வரப்போ எங்களை தான் அடங்கி போக சொல்றீங்க. இதுதாம்மா பொண்ணுங்களோட தலையெழுத்து. சரிம்மா, என்ன நான் மாத்திக்கிறேன். இனிமே என்னால எந்த பிரச்சனையும் வராது. யாரு என்ன பேசினாலும் அமைதியாவே இருக்கேன். உனக்கு உன் அண்ணனும் அண்ணியும் தானே முக்கியம். அவங்க என் முகத்துல காரி துப்புனா கூட நான் தொடச்சிட்டு போயிடுறேன். நான் இப்படி இருக்கிறது உனக்கு சந்தோஷம்னா ஒரு கோழை மாதிரி நான் அடிமையாவே இருந்துட்டு போறேன். நான் இப்படிதான் இருக்கணும். ஏன்னா நான் பொண்ணா பிறந்துட்டேன்ல. துளசி, அம்மா கிட்ட இப்படி எல்லாம் பேசாதடி. வேதனையா இருக்கு.
உன்னோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு தான் பொத்தி பொத்தி வளர்க்குறேன். அது நீ சுமைய நினைக்காத. துளசி, எல்லாருக்கும் தைரியம் சொல்ற நீயே இப்படி அழலாமா? உன்னை விட வசந்தவங்க உலகத்துல யாருமே இல்லமா. உனக்கு சரின்னு பட்டா உன்னை நீ மாத்திக்காத. ஆனா உன்னால எல்லாரும் வாழ்ந்ததா இருக்கணும். அத மட்டும் மனசுல வச்சுக்கோ, புரியுதா? இங்க பாரு துளசி, இனிமே நான் உன்னை தப்பாவே நினைக்க மாட்டேன். அம்மாவை மன்னிச்சிடு. ஏமா, உன் அம்மா இவ்வளவு இறங்கி வந்துட்டால, இன்னும் என்னமா கோவம்? உன்னோட சிரிப்பு தாமா அவளுக்கு மாத்திர. நீ அவளை சிரிச்சு சரி பண்ணு. சிவகாமி, இந்த உலகத்துக்கு நாம யாருன்னு காட்டணும். அதனால பாக்ஸிங் பண்ணலாமா? ஐயோ, நீ அடிச்சா நான் தாங்க மாட்டேன்டி. வேணாம் வேணாம். ஓ, நான் பைரவி அடிக்கிறேன். அப்பா, எனக்கு நீங்க தான் பைரவி. ஏஞ்சுக்கோங்க, வாங்க. ஐயோ வேண்டாமா, நீ அடிச்சா என் உடம்பு தாங்காது. நீ வேணும்னா பைரவி கிட்ட நேரடியா மோதிக்கோ. நீ குத்து சண்டை போட்டா உன் அத்தை கத்தி கத்தி சண்டை போடுவாங்க. அந்த அளவுக்கு என்னால முடியாதுமா. வாங்கப்பா. நோ, நல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்க ரேட்ஸ் எல்லாம். என்னங்க காஃபி? என்னங்க பேப்பரை பார்த்து தனியா சிரிச்சிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். ஒண்ணுமில்லாத பேப்பரை எவ்வளவு நேரம் படிக்க மாட்டீங்களே? சொல்லுங்க, பேப்பர்ல அப்படி என்ன இருக்கு? எப்பவும் போல வழக்கமான நியூஸ் தான். அதையா இப்படி விழுந்து விழுந்து படிக்கிறீங்க? வழக்கமான நியூஸ்னா என்ன போடுவாங்க? கொலை, கொள்ளை, பலாத்காரம், இத மட்டும்தான் போட்டிருப்பாங்க. சட்ட ஒழுங்க காப்பாத்த வேண்டிய நீங்களே அத பார்த்து இப்படி சிரிக்கலாமா? இப்ப என்ன வேணும் உனக்கு? இல்ல, ஒரு சாதாரண நியூஸ பார்த்து ஏன் சிரிச்சீங்கன்னு கேட்டேன். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உனக்கு சாதாரண பிரச்சனையா? பத்திரிக்கையில அப்படிதானங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. இப்படிப்பட்ட நியூஸை எல்லாம் படிச்சு படிச்சு எல்லாருக்குமே மறுத்து போச்சு. குற்றங்களை விலாவரியா தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் என்ன பண்ண போறாங்க? அது நடக்காம தடுக்கணும். அதுக்குதான் போலீஸ் நீங்க இருக்கீங்களே. ஆனா நீங்களே சிரிக்கிறீங்க. இது சிரிக்க வேண்டிய நியூஸ் இல்ல, சந்தோஷமான நியூஸ். இது எல்லாருக்குமே ஒரு பாடம். பாடமா? ஆமாம் பைரவி, விஷயம் என்னன்னு கேள. சில பேர் தான் கிட்ட இருக்கிற சொத்துக்களை விவரம் இல்லாம வந்த விலைக்கு வித்துருவாங்க. ஆனா அதோட மார்க்கெட் ரேட் லட்சக்கணக்குல ஏறிடும். ஏங்க, இதுல பாடம் கத்துக்க என்ன இருக்கு? இருக்கு பைரவி. நாம அலட்சியமா நினைக்கிற சொத்துக்களோட மதிப்பு ஒரு நாள் எங்கேயோ போயிடும். இப்போ அப்படிதான் நடந்திருக்கு. எங்கன்னு கேளு. எங்க? எங்கன்னு தெரிஞ்சா நீ ஷாக் ஆயிடுவ. நமக்கும் சிவகாமிக்கும் செட்டில்மெண்ட் நடக்கிறப்போ சிட்டில இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம பேர்லயும், அவுட்டர்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சிவகாமி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னல. ஆமா, நம்முடைய ப்ராப்பர்ட்டி அப்படியே தான் இருக்கு. ஆனா சிவகாமிக்கு கொடுத்த ப்ராப்பர்ட்டியோட மதிப்பு நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ அதோட வேல்யூ என்னன்னு தெரியுமா? எத்தனை கோடிக்கு போகுதுன்னு தெரியுமா? ஏங்க, இப்ப அது எவ்வளவுக்குங்க போகும்? இப்ப அதோட மார்க்கெட் ரேட் என்ன? என்ன பைரவி, உனக்கு அதிர்ச்சியாவே இல்லையா? எதுக்குங்க அதிர்ச்சி ஆகணும்? விலை ஏறினா அது நல்ல விஷயம் தானே. ஆனா அதோட பலன் சிவகாமிக்கு தானே போகும். ஏன்னா ப்ராப்பர்ட்டி அவளோடது. யூசுவலா அவளுக்கு ஏதாவது நல்லது நடந்தா நீ பெருசா எதுவும் சந்தோஷப்பட மாட்டியே. இப்போ இவ்வளவு சந்தோஷப்படுறேன்னா என்னால நம்ப முடியல. என்ன விஷயம் சொல்லு. ஒண்ணு இல்லைங்க, விலை ஏறினா நல்ல விஷயம்தான். அவதான் அனுபவிக்கட்டுமே.
இந்த விஷயத்த முதல்ல நான் சிவகாமி கிட்ட சொல்லணும். கேட்டா அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. எங்க கிளம்பிட்டீங்க? இத உங்க தங்கச்சி கிட்ட உடனே சொல்லணுமா? நான் அதுக்காக போகலம்மா. துளசி நல்லபடியா குணமானா கலச பூஜை செய்யறதா வேண்டிக்கிட்டேன்ல, அதோட மொத்த பொறுப்பையும் ஐயர்கிட்டயே ஒப்படைச்சிட்டேன். நாளைக்கு அம்மன் கோயில்ல பூஜை. அது துளசி இல்லாம நடக்காது இல்லையா, அதனாலதான். இதையும் சொல்லிட்டு அப்படியே லேண்ட் விலை ஏறின விஷயத்தையும் சொல்ல போறீங்க அதானே? ஒரே நேரத்துல 2 நல்ல விஷயங்களையும் சொன்னா யார்தான் சந்தோஷப்பட மாட்டாங்க? ஆனா அதை விட நாளைக்கு நடக்க போற பூஜை தான் முக்கியம். அதுக்குதான் சிவகாமி ரெடியா இருக்கணும்ல, அத சொல்லதான் போறேன். சொத்தோட மதிப்பு கூடி போச்சுன்னு சொன்னா சந்தோஷப்பட வேண்டியவ சிவகாமி இல்ல, நான் தான் சந்தோஷப்படணும். ஏன்னா இந்த நிமிஷம் அந்த சொத்து என் பேர்ல இருக்கு. என்னமோ சிவகாமி பேர்ல எழுதி வச்சதுனாலதான் விலை கூடி போச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாரு. காசுங்கிறது லட்சுமி, அது யார்கிட்ட சேரணுமோ அங்கதான் சேரும். இது வெளியில தெரியாம பாத்துக்கணும். லாயர் சொன்ன மாதிரி டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் சிவகாமி கிட்ட கொடுத்துடணும். அப்படியே கலச பூஜையில நாமளும் கலந்துக்கிட்டு அவளுக்கு ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுப்போம். மா, இதுல கலச பூஜைக்கான எல்லா பொருளும் இருக்கு. இத பத்திரமா பாதுகாத்து கோயிலுக்கு வரும்போது மறக்காம எடுத்துட்டு வந்துருங்க. சரிங்க சாமி. இந்த கலச பூஜைனா அதை எப்படி செய்வீங்க? முதல்ல யாருக்காக வேண்டின்றேளோ அவா பேருக்கு ஆயுஷ் ஹோமம் நடக்கும். சாமி, அம்மா வந்துட்டாங்க. ஆ, நீங்க அவங்க கிட்டயே ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. நமஸ்காரம்மா. உட்காருங்க. ஆ, சாமி, முதல்ல ஆயுஷ் பூஜைன்னா என்னன்னு சொல்லுங்க. நீங்க யாருக்காகம்மா பூஜை நடத்துறீங்க? அது அவரோட தங்கச்சி பொண்ணு துளசிக்கு. நல்லதும்மா. இந்த ஆயுஷ் ஹோமங்கிறது நீண்ட ஆயுளுக்காகவும் நல்ல ஆரோக்கியத்துக்காகவும் மனவேதனைகள்லேருந்து விடுபடுறதுக்காகவும் செய்யறது. முதல்ல அந்த பொண்ணு துளசி பேர்ல ஆயுஷ ஹோமம் நடக்கும். அதுக்கப்புறம் கலச பூஜை நடக்கும். கலச பூஜையில என்னெல்லாம் செய்வீங்க சாமி? ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சம்பிரதாயப்படி செய்வாங்கம்மா. பொதுவா இந்த 18 கலசத்திலையும் ஜலம் விட்டு அதுக்குள்ள வெள்ளிக்காசு இல்லைன்னா 1 ரூபாய் காயின் போட்டு மேலே மாவளையும் தேங்காயும் வச்சு மஞ்சள் குங்குமம் வைப்போம். அப்புறம் வாழை இலை போட்டு பச்சரிசியை பரப்பி அதுக்கு மேலே எல்லா கலசத்தையும் வைக்கணும். அது உங்க சைடுல செய்வீங்க. நாங்க என்ன செய்யணும் சாமி? எல்லாரும் சுத்தபத்தமா குளிச்சுட்டு தெய்வ சிந்தனையோட பூஜையில கலந்துக்கணும். அதுதான் நீங்க செய்ய வேண்டியது. யார் கலசம் எடுக்கிறாங்களோ அவங்க விரதம் இருக்கணும். ஏன்னா அவங்க தான் பூஜையில உட்காருவாங்க. அது துளசி தான் பண்ணுவா. அவளுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அவங்களுக்கு மாலை போட்டு மனையில உட்கார வச்சு வீட்டு பெண்கள் எல்லாரும் அவ நெத்தியில மஞ்சள் குங்குமம் வைக்கணும். அதுக்கப்புறமா பூஜை சம்பிரதாயத்தெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பெரிய கலசத்தை தலையில வச்சு 3 சுத்து வலம் வரணும். 9 சுத்து வர்றவாளும் இருக்கா. மற்றபடி மந்திரம் சொல்லணும். அதை நீங்க சொல்ல முடியாது இல்லையா, நாங்க தான் சொல்லணும். அவ்வளவுதாம்மா பூஜை. இந்த பூஜை துளசி இல்லாம நடக்கணும், இல்லைன்னா நடக்கவே கூடாது. அதுக்கு நாம ஏதாவது செய்யணுமே. வேற ஏதாவது சந்தேகம் இருக்காமா? இல்ல சாமி, அவ்வளவுதான். அப்போ உத்தரவு வாங்கிக்கிறோம். ஒரு நிமிஷம் சாமி, இந்தாங்க. இல்லம்மா, வேண்டாம். எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா சார் பணம் கொடுத்துட்டார். மேற்கொண்டு நாங்க வாங்க மாட்டோம். எனக்கு ஒரு சந்தேகம். கேளுங்கம்மா.
நமக்கு எதிரிகளால பிரச்சனை வருதுன்னா அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது பூஜை இருக்கா? இருக்குமா?